ஸ்டாலின் பேசுறார், எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்டு விட்டார் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, 2011 2021 வரை தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற வரையும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்திய வரலாறே கிடையாது. 2011 திரு கருணாநிதி திரு ஸ்டாலினுடைய அப்பா இருக்கும் போல எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கல. ஆனா எங்களுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு சோதனை, கொஞ்சம் நஞ்ச சோதனையா நாங்க சந்திச்சோம். அவ்வளவு சோதனையும் சந்திச்சு 2021 பிரதான எதிர்க்கட்சி என்ற வரிசையிலே அமர்ந்த அண்ணா திமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களிலே பெற்றோர். இது எங்களுடைய சாதனை, எங்களுடைய தலைவர்கள் இல்ல, தொண்டருடைய ஆதரவோடு மக்களுடைய ஆதரவோடு மிக சிறப்பாக தேர்தல் பணியாற்றி மக்களை சந்தித்து 75 இடங்கள் எங்க கூட்டணிக்கு பெற்று தந்தோம். இதுதான் வெற்றி. திரு ஸ்டாலின் அவர்களே, வாய்ச்சவடால் பேசி பிரயோஜனம் இல்ல. 5 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி, நாட்டு மக்களுக்கு என்ன பலன் கிடைச்சது, என்ன நன்மை கிடைச்சது? கிடைச்சதா? விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. குறைப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா?